களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா? செங்கோட்டையன் அவர்கள் வந்து இணைஞ்சிட்டாரா, ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சொன்னது இன்னைக்கு பழிச்சிருச்சு. திரு செங்கோட்டையன் அவர்கள் ஆவேகாவில் வந்து இணைஞ்சிட்டாரு. தளபதி விஜய் அவர்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவியை திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு கொடுத்துருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. ஆக மொத்தம் திரு செங்கோட்டையன் அப்படின்றவர் யாரு? அவரே தளபதி விஜயே ஒரு 1 நிமிட காணொலியில் தெளிவாக சொல்லியிருக்காரு. 50 வருடங்களாக ஒரு மிக முக்கியமான ஒரு மிகப்பெரிய மாபெரும் கட்சி அதிமுக. அந்த கட்சிக்கு மாபெரும் இரு தலைவர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர் அப்படின்னு சொல்லி, அவருடைய சிறு வயதிலேயே நம்பிக்கை பெற்றவர் அப்படின்னு சொல்லி அவரை புகழ்ந்திருக்காரு, பேசியிருக்காரு. திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டிருக்காரு. அப்படி நீக்கப்பட்டிருந்தாலும் தளபதி விஜய் அவர்களுடைய கட்சியில் இணைஞ்சிருக்காரு. நீக்கப்பட்டதுனால இணைஞ்சாரா, இணைவதற்காக அங்கிருந்து இவர் வெளியே வந்தாரா அப்படின்றதெல்லாம் அரசியல் சூட்சமங்கள். இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் அடிப்படையில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பிப்போம். ஆனால் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. திரு செங்கோட்டையன் அவர்கள் முன்னாள் அமைச்சர், ஃபார்மர் ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் இணைஞ்சிருக்காரு. ஸோ இது தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். தாவேகா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னோட்டம் அப்படின்னு சொல்லலாம். தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பட்டாளத்திற்கு ஒரு முன்னோடி. 77 வயசு ஆகுதுங்க. 77 வயதான அவர்களுக்கு தெரியாதா எதை எப்படி பண்ணணும்னு? ஸோ அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அதை ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ நம்மளும் இதை எப்படி ஏது அப்படின்றத தொடர்ச்சியாக நம்மளும் ஃபாலோ பண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பார்ப்போம். களம் மாறுது. தளபதி சொன்னதை கட்டாயம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கினே இருங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஸோ பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அடுத்தடுத்த நிலைமைக்கு போகுது.